இப்போ வந்து விஜயனை வந்து தஞ்சாவூர் மீட்டிங் போனாங்க, எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதில் வந்து 2 பசங்க வந்து பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போய் கீழே விழுந்து காலை உடச்சிக்கிட்டாங்க. மண்டையிலையும் ஏதோ அடிப்பட்ட மாதிரி தான் வந்து அவங்க அப்பா வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்தாங்க. சரிங்களா? விஜயனை காரை வந்து ஃபாலோ பண்ணி போகாதீங்கன்னு அண்ணனும் சொல்லிட்டாங்க, அவங்க கட்சிக்காரரும் சொல்லிட்டாங்க. சரிங்களா? இப்போ வந்து அந்த பேரண்ட்ஸ் வந்து பால் வியாபாரம் பண்ணுறாங்க. சரிங்களா? அந்த வீடியோலேயே வந்து அவர் சொல்கிறாரு, நான் வந்து பால் வியாபாரம் தான் பண்ணுறேன். இப்போ தான் என் ஒய்ஃபுக்கு வந்து காவேரி ஆஸ்பத்திரியில் ஒரு 10 லட்சம் 12 லட்சம் வந்து செலவு பண்ணி என் ஒய்ஃபை வந்து காப்பாற்றினேன். அதுக்குள்ளே வந்து 2 பசங்க வந்து இந்த மாதிரி காலை உடச்சிட்டு வந்து கிடக்காங்க, 2 லட்சம் கேட்குறாங்க அப்படின்ட்டு. அப்போ வந்து பத்திரிகைக்காரங்க கேட்குறாங்க, டிவிக்கு சம்மந்தமாக யாராவது பேசுனாங்களா, யாராவது ஹெல்ப் பண்ணாங்களா அப்படின்னு கேட்கும்போது, அவங்க 41 பேர் செத்துதுக்கே போய் பார்க்கல, என் பையனை வந்தா பார்க்க போறாரு அப்படின்னு வந்து கேட்கும்போது, ஆமாம் கரெக்டு தான், அந்த அப்பா சொல்றது கரெக்டு தான். ஆனால் அந்த அப்பா வந்து இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கும்போது பின்னாடி 4 பேராவது விஜயனை துண்டை போட்டுக்கிட்டு வந்து நிற்கணும். விஜயனை வரலன்னா அந்த ஊரில் தஞ்சாவூரில் உள்ள டிவிக்காரங்க சப்போர்ட்டாக போய் ஹாஸ்பிட்டலில் போய் நின்றுருக்கணும், நிற்கலை. அதனால தான் அவர் வந்து அப்படி பேசுகிறாரு. அந்த மாதிரி தான் இருக்குது நம்ம கட்சி. அன்னைக்கு ஒருத்தர் வந்து வெயில் தாங்க முடியாமல் இறந்து போனார். அப்போ கூட வந்து எல்லாருமே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. அதை கூட வந்து நிறைய பேர் ட்ரோல் பண்ணாங்க. உங்கள் மீட்டிங்கில் வந்து ஒருத்தன் இறந்துருக்கான், வெக்கமே இல்லாமல் எல்லாரும் சோறு தின்னுட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. நேற்று உங்கள் மீட்டிங்க்கு வந்துட்டு போகும்போது ஒருத்தன் வந்து அடிப்பட்ட ஹாஸ்பிட்டலில் சீரியஸாக இருக்கான், அவனையும் போய் கட்சிக்காரங்க யாருமே பார்க்கல. அந்த லெவலில் தான் இருக்குது. இதில் நேற்று வேற விஜயனை வந்து திர்சாவோட வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு போகும்போது அந்த அடிப்பட்ட 2 பசங்களோட அப்பா, இந்த பால் வியாபாரம் பண்ணுறவர், டிவியில் பார்க்கும்போது என்ன நினச்சிருப்பாரு? நம்ம பையன் வந்து அடிபட்டிருக்கான், நம்மளை பையனை வந்து பார்க்கல, அங்கே வந்து இன்னொரு ஹீரோயின் கூட ஜோடியாக வந்து நல்லா வாழ்ந்துட்டு இருக்காரு, இவரை நம்பி என் பையன் போய் பின்னாடியே ஃபாலோ பண்ணி காலை உடச்சிக்கிட்டாங்களே அப்படின்ட்டு ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாரு. அந்த பசங்களும் ரொம்பவே ஃபீல் பண்ணியிருப்பாங்க. இப்போ காலில் அடிபட்டுச்சுட்டு நரம்புல எலும்பில் அடிபட்டுச்சுன்னா பாத்ரூம் போகிறது எவ்வளோ கஷ்டம். இன்னொருத்தங்க ஹெல்ப் இல்லாமல் வந்து பாத்ரூம் போக முடியாது. அப்போனா அவங்க அப்பாவோ உங்கள் அம்மாவோ தான் வந்து பாத்ரூமுக்கு கூட்டு போயிட்டு கூட்டு வர மாதிரி இருக்கும். ரொம்ப கஷ்டப்படணும். அந்த ஒரு 8 வருஷம் 10 வருஷம் இருக்கலாம். சரிங்களா? அந்த அளவுக்கு வந்து பெயின் வந்து தாங்கணும். அப்போல்லாம் வந்து விஜயனுக்காண்டி தான் நம்ம காலை உடச்சிக்கிட்டோம் அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. இதுக்கப்புறமா திருந்துங்க அப்படின்னு சொல்லி தான் வந்து அந்த அப்பா கூட சொன்னார், அந்த பால் வியாபாரம் பண்ணுறது. இதுக்கப்புறமா என் பசங்க வந்து திருந்தணும், விஜய்னு பின்னாடியே போகக்கூடாது, இல்லை இதுக்கப்புறமாவது வந்து விஜய் பின்னாடி போயிட்டு இந்த மாதிரி வந்து விஜய்னு சுற்றக்கூடாது, இதுக்கப்புறமாவது என் பசங்க வந்து திருந்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பாரு. சரிங்களா? அதனால விஜய் போய் பாருங்க, சேஃபான இடத்துல போய் நின்று பாருங்க. இந்த மாதிரி வண்டி பின்னாடியே ஃபாலோ பண்ணி போய் கையை காலை உடச்சிக்கிட்டு உயிர் போனாலும் வந்து கட்சி வந்து எதுவுமே வந்து பின்னாடி நிற்காது, தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அதனால் வந்து உங்கள் ஃபேமிலியை நீங்கள் தான் பார்த்துக்கணும், உங்களுக்காண்டி வாழுங்க.